படம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நிறைய லவ் படம் பயங்கரமாக கெமிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து வந்திருப்போம். பட் இந்த படத்தில் வந்து பேரண்டிங் அண்ட் ஐவிஎஃப் பற்றி எப்படி கருவுரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. நல்லா அதுக்கான காதலிக்க நேரம் இல்லைங்கிறதுக்கு அளவுக்கான ஒரு கண்டென்ட் உள்ள கொடுத்துருக்காங்க. நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. படம் ஒரு அப்ரூவ் ஆவரேஜ் ஃபிலிக் ப்ரோ. மேக்கிங் நல்லா இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஒரு ஃப்ரேமும் பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டா ரிச்சா சூப்பராக தெரிஞ்சுது. ஆனால் ரைட்டிங் வைஸ் படத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஸ்க்ரீன் பிளேல தான் முக்கியமான பிரச்சனை. கொஞ்சம் லேக் இருந்துச்சு, கொஞ்சம் ட்ராக் இருந்துச்சு. தேவையான அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப 18+ சில இடத்துல நிறைய 18+ இருக்கிற மாதிரி தோணுது. புதுசான ஜென்ரேஷன் ஏதோ சொல்ல வரேன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வந்து என்னதான் அந்த சமுதாயம் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக தெரியல. இல்லை, ஜெயம் ரவி படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே கண்மணி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. சூப்பராக இருக்குது. ஜெயம் ரவி ஆக்டிங் தான் அவருக்கு ஒரு கம்பேக்னு தான் சொல்லணும். நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆன் ஸ்க்ரீனில் அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். நல்லா பண்ணியிருக்காங்க. ரொமான்டிக் சீன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. கேரக்டர் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணது கொஞ்சம் இன்ஆர்கானிக்காக இருந்துச்சு. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுனால தான் படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி தான் நல்ல படம் சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிக். நம்ம ரோலும் நல்லா தான் இருந்தது. எல்லாரோட ரோலும் ஒரு மேம்போக்கான ரைட்டிங் தான் இருக்கும். பட் இருந்தாலும் வித்தியாசமாக ட்ரை பண்ணி. பட் எல்லா கேட்டகரி ஆஃப் மக்கள் இந்த படம் பிடிக்காது. ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஃபேமிலிஸ்க்குலாம் வந்து இந்த படம் அவ்வளோவா பிடிக்காது. அதான் அதை வந்து ஒரு பயங்கரமாக லவ் இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிஜிஎம் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம லவ் படம் செம்மையாக இருக்கும். கெமிஸ்ட்ரிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. பட் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதான் இருக்குது. படத்தில் ஃபைட்ஸ் வந்து பெருசாக இல்லை. எல்லாமே பெருசாக இல்லை. ஃபைட்ஸே இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொமான்டிக்காக தான் இருக்குது. மெலோ ட்ராமா தான் நல்லா இருக்கு. என்ன எதுவுமே எதிர்பார்த்து வரல. பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் வந்தேன். பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. கரெக்டான டைம் தான். பட் எல்லாருமே கொடுத்த வேலையை நல்லா பண்ணியிருந்தாங்க. பெருசா ஜெயம் ரவி கேரக்டர்ல நோட்டபுளான ரோல் அப்படி சொல்லிக்கிறதுல எதுவுமே இல்லை. ஒரு நேச்சுரலான ஒரு நார்மலான ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். புரியல. அவரே தான் சொல்லிப்பாரு. ஒரு சைடு பார்த்தா ரொம்ப ரொமான்டிக் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக் படம் அவர் ஓரளவுக்கு நல்லா அவருக்கு செட். ஓகே பரவாயில்ல, நல்லதா இருக்குன்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் நிறைய வந்து லேக் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவரோட கவுண்டர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சில படத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்படியெல்லாம் இப்போ வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவர் கவுண்டர்ல. எப்போ விடாமுயற்சி வந்து பொங்கல் ரிலீஸ் இல்லைன்னு சொன்னாங்களோ அப்போ நிறைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய படம் ரிலீஸ் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது கரெக்டான டைம் தான். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது கரெக்டான டைம். ஒரு சாமிங்கான ஒரு கேரக்டர்ல பார்க்கலாம். ஒரு லவ் டிராமா அந்த கடைசியா இந்த படத்துல யூஸ்வலா இருக்கிற ரொமான்ஸ் இருக்காது. இதுல வேற மாதிரியான ஒரு ரொமான்ஸ் இருக்கும். அதை அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ரைட்டிங் வைஸ் ரொம்ப மேம்போக்கான எழுத்தா இருக்கும். ரொம்ப ஆழமான உணர்வுகளை ரொம்ப டீப்பான ஒரு ஃபீலிங்ஸை கன்வே பண்ற மாதிரி எமோஷனை கன்வே பண்ற மாதிரியான அளவுக்கு ரைட்டிங்கும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சீனும் இல்லை. ஒரு பெஸ்ட் ஆக்டிங் வெளியே கொண்டு வர அளவுக்கான சீன்லாம் இல்லை. ரொம்ப மேம்போக்கான எழுத்து, மேம்போக்கான ஆக்டிங். அதை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருந்தாரு. ரவிமோகன் என்ன ப்ரோ? உங்களுக்கு இது வந்து ஓடிடியில் கூட இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து நம்ம ஒரு ஃப்ளாப்பான படம்லாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. புதுசாக ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு வந்து எடுத்திருக்காங்க. பட் வந்து ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சேர்த்துருந்தா இந்த படம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். காமெடி யோகி பாபு காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சாங்ஸ் வந்து இழுக்கு தெரிய பாட்டு இந்த படத்தோட ஹைலைட். அந்த பாட்டு வர இடம், அது பிளேஸ் ஆன விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் ரொம்ப பம்ப்அப் ஆயிட்டாங்க அந்த பாட்டு வரப்போ. அந்த பாட்டு இந்த படத்தோட ஹைலைட் தான். சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. எங்கேயும் காதல் படத்துல பார்த்த மாதிரி ஒரு ரோல் பார்க்கலாம். அது நல்ல ஒரு சாமிங்கான ஒரு கேரக்டர் தான் சொல்லணும். படத்துல சாங் சூப்பரா இருக்கு. ஒரு சில இடத்துல சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அங்கங்க கொஞ்சம் மாத்திக்கலாம்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் நல்லா இருக்கு சாங் பிளேஸ்மெண்ட். நான் எதுவும் எதிர்பார்த்து வரல. ஓவராலா ஒரு 4-5 நல்ல முற்போக்கு சிந்தனைகள் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் பேசுறதுக்காக இது ஒரு லெவல் ஓகே, ஒரு தடவை பார்க்க வேண்டிய படமா இருந்துச்சு. அவ்வளவுதான்.